This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த நியூஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது என்னப்பா பச்சாவு மக்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க இன்றைக்கி ஹைலைட்டு. நம்ம தரையில் வாழ்கிற நிறைய உயிரினங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். அடடா சூப்பராக இருக்கே, புதுசாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணியில் அதை விட லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியாத உயிரினங்கள். ஓகேங்களா? மீன்லேயே நிறைய வகை, அது இது நிறைய இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அதையவே பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மக்கள், ஒரு இனமே பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க தண்ணியில் வாழ்ந்துட்டுருக்கானா நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க. அது எப்படிங்க தண்ணிக்குள்ளே காற்றே இருக்காது, சுவாசிக்க முடியாது, எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. அவங்க தண்ணியில் வாழ்கிறாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க தண்ணிக்குள்ளே இல்லைங்க, மேலே படகுல வீடு கட்டி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பச்சாவ் மக்கள். அவங்களோட வாழ்வாதாரமே கடல் தான். ஓகேங்களா? அவங்க பார்த்திங்கன்னா நிலத்தில் நிற்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் தண்ணிக்கு போயிடுவாங்க. நமக்கு எப்படி தண்ணி ரொம்ப பயமோ அவங்களுக்கு அந்த மாதிரி நிலம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா 200 அடி வரைக்கும் அவங்க தண்ணிக்குள்ளே நீந்துவாங்க. கிட்டத்தட்ட 14 நிமிடங்கள் அவங்க மூச்சு அடக்கி இருப்பாங்க. யோசிக்க முடியுது அவங்களால? கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் உங்களால் மூச்சுட முடியாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் முடியாது. நம்மளால் செத்துருவோம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 200 அடி நீர் அழுத்தம். கடலில் ஸ்விம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆழத்துக்கு போகவே முடியாது நம்மளால். ஏன்னா போனால் நம்ம செத்துருவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பச்சாவ் மக்கள் செய்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான பழங்குடி இனத்தவர். அவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. இவங்க மலேசியா அந்த கடற்பகுதிகளில் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட வீடுகள் எல்லாமே சின்ன சின்ன படகுகளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுலேயே தான் வாழ்கிறது, அதுலேயே தான் இருக்கிறது, எல்லாமே அதில் தாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இனம். ஸோ இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு இனம் இருக்கிறது நமக்கே புதுசாக இருக்கு இல்லையா? அதுவும் மனித இனத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.